ஒரு கிலோ வாங்கி சீவி கொடுத்துட்டாங்க. அந்த தாத்தனே சீவி கொடுத்துட்டாங்க. 1 கிலோ என்ன வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். இது 1 கிலோ சிப்ஸு. இது எல்லாத்தையும் பொரிச்சோம்னா 1/4 கிலோ சிப்ஸ் வரும். பாருங்க, இப்போ தம்பி சிப்ஸ் போடுறேன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். சிப்ஸ் போடலாங்க, ஒன்று ஒன்றா தான் போடணும். அம்மா பாங்க சிப்பிச்சி செஞ்சுக்கோங்க. கிழங்கு சிப்ஸ். எண்ணெய் இல்லை, விளையாடக்கூடாது தங்கம். ஆஃப் பண்ணி சிப்ஸு பொரிக்கும் போது ஒன்று ஒன்றா போடணும் சிப்ஸு. அப்போ தான் ஒட்டாது, இல்லைன்னா ஒட்டிக்கு ஒன்றுக்கு ஒன்று. சீக்கிரம் பொரிஞ்சிரும். இந்த இந்த முறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் சிப்ஸை எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு ரவுண்டு போட்டு எடுத்தாச்சு. 50 ரூபா தான் இது சீவுறத்துக்கு. 1 கிலோ 40 ரூபா, சீவுறத்துக்கு 10 ரூபா. 50 ரூபா தான். பொரிச்சாச்சுன்னா 1/4 கிலோவாட்ட ஒரு காமிக்கிறேன் உங்ககிட்ட. சிப்ஸு இப்போ தான் பொரிச்சிட்ருக்குறேன். தம்பிக்கு அதுக்குள்ளே வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லது. குச்சிக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நல்லது உடம்புக்கு. பாருங்க, நல்லாக்கா சரி. இங்கே பாருங்க, இவ்வளோ சிப்ஸ் வந்துருக்குது. உப்பு மிளகாத்தூள் போட்டு கலக்கிட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ப்ளீஸ், மிளகாத்தூள் போட்டு சிப்ஸ் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. தூள் உப்பு வேணுங்கிற அளவு மட்டும் போட்டுக்கலாம். 1 கிலோ வாங்கி சீவி கொடுத்துட்டாங்க. அந்த தாத்தனே சீவி கொடுத்துட்டாங்க. 1 கிலோ சிப்ஸு வாங்கி பொரிச்சோம்னா 1/4 கிலோவாட்ட வரும். கடையில் வாங்கினோம்னா 1/4 கிலோ 250 ரூபா சிப்ஸு. நம்ம 50 ரூபா தான். சீவுறத்துக்கு 10 ரூபா, கிழங்கு 1 கிலோ 40 ரூபா. வாங்கி இப்படி பொரிச்சு வச்சிட்டோம்னா 1 வாரத்துக்கு வரும். குழந்தைங்களுக்கு வீட்லேயே நாம் பொரித்து கொடுத்துக்கலாம். கடையில் விற்கிறதெல்லாம் எப்போ பொரித்து எப்போ பேக் பண்ணி எப்படி விற்பாங்கன்னு தெரியாது. அதனால் வீட்லேயே பொரிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.